ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மிதுன லக்னம் ராசிக்காரர்கள். இவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா இந்த வீடியோக்குள்ளே வரலாம். ஓகே, மிதுன லக்ன ராசிக்காரர்கள் இப்படி இருப்பாங்கன்னா, இவர்களுடைய வீடு கடைசி கார்னர் வீடாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு பூங்கா இருக்கிற இடமா இருக்கும். வீட்டினுடைய அமைப்பு பூங்கா, சிறுவர்கள் விளையாடும் இடம், ஸோ இந்த மாதிரி ஒரு விளையாட்டு இடம், அந்த மாதிரி விளையாடக்கூடிய இடங்களாக இருக்கும். நல்ல ஒரு பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இடம். வீடு ஒரு தோட்டத்தில் அமையக்கூடிய அமைப்பு இருக்கும். அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஊஞ்சல் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கும். நல்ல இவங்களுக்கு கொஞ்சம் பயம் அப்படிங்கிறது இருக்கும், அடிக்கடி வரும் போகும். ஏன்னா 3ஆம் பாவம் தகவல் தொடர்பு. ஸோ கை கால் இதெல்லாமே ஒரு டான்ஸ், இதெல்லாமே இவங்களுக்கு பிடிக்கும். மியூசிக்கில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மியூசிக் பண்ணுவாங்க, நல்ல ஒரு டான்ஸ் ஐட்டம். ஸோ இது மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி இது எல்லாமே இவங்க ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ அதே 3ஆம் இடத்துல பாதிச்சிட்டா திருமண வாய்ப்பு கம்மி. ஏன்னா கழுத்து பகுதியை குறிக்கக்கூடியது தான் அந்த மிதுன லக்னம் அப்படின்றது. ஸோ அந்த கழுத்து அப்படிங்கிறது அந்த இடத்துல வருவதால் திருமணத்தில் தாலி கயிறுன்னு இருக்கு இல்லையா, அதில் ஒரு பாதிப்பு இருக்கும். இவங்களுக்கு பிரச்சனைன்னா சுவாச பிரச்சனை வரலாம், தோல் வியாதி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு தாய்ப்பாசம் இருப்பவர்கள் எல்லார்கிட்ட நல்ல தாய்ப்பாசத்தோடு இருப்பாங்க. இளைய சகோதரம் இவங்களுக்கு அமைப்பு இருக்குது. தைரியஸ்தானமாக இருப்பாங்க. தைரியத்தோடமும் ஒரு வீரியத்தோடு இருப்பாங்க. அடிக்கடி மாற்றங்கள் இவங்களுக்கு வரும். எல்லாமே ஒரு ரெட்டத்தன்மையாக இருக்கும். ஏதாவது திங்க் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு 2 விதமாக திங்க் பண்ணுவாங்க. நல்லதும் டக்குன்னு மாற்றக்கூடிய இயல்பை உடையவர்கள். இன்றைக்கி பேசுவாங்க, நாளைக்கு பார்த்தா மாற்றம் இருக்கும். ஸோ அதனால் மாறக்கூடியவர்கள், 2 வித யோசனை மிக்கவர் அப்படின்னு சொல்லலாம். சகோதர பாசம் இருக்கும். இடம் மாறி புகழடைவார். ஸோ இவங்க இடம் மாறினால் இவர்களுக்கு புகழ் உண்டாகும். ஸோ மாற்றம் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வாங்குகிற சொத்து அப்படின்னு இருக்கு இல்லையா, முதல் சொத்து கொஞ்சம் விரயமாகும், கண்டிப்பாக ஒரு விரயம். ஆனால் அதுக்கு அடுத்ததாக அவங்க வாங்கக்கூடிய சொத்து மிக மேன்மை அடையக்கூடியதாக, சிறப்படையக்கூடியதாக இருக்கும். நல்ல உயர்கல்வி இருக்கும். கணனி, கெமிக்கல், சட்டம், அரசு, அரசாங்கம், ஆன்மீகம், மருத்துவம், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு நல்ல விதமாக அமையும். நிர்வாகத்திறம், உணவகம் அமைக்கிறது, இதெல்லாமே நல்லாயிருக்கும். தூர இடத்துல தான் இவங்க கடை வைக்கணும். கடை வைக்கிறதா இருந்தால் உணவு சம்மந்தப்பட்ட தொழில், வேலை, இது எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் தூரமாக போகிற வரையும் இவங்களுக்கு சிறப்பு. ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, வீடு வாடகை வீடு எடுக்கிறாங்க, அதனால் ஒரு கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ வாடகையும் வருமானமும் இவங்களுக்கு என்ன, ஒரு வாடகை வீட்டில் இருந்துட்டு எப்படி அப்படின்னா 1க்கு மேற்பட்ட வீடுகள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அந்த வீடு அடிக்கடி மாறக்கூடியதாக இருக்கும். அதே வருமானமும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். நிலையான வருமானம்ட்டு இல்லை. பயணம் சார்ந்த வருமானங்கள், ஸோ ட்ராவல் பண்ணால் இவங்களுக்கு ஒரு வருமானம் வரும். இல்லை ட்ராவல் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தினா இவங்களுக்கு வருமானம் இருக்கும். உணவு சார்ந்த தொழில், அதில் வருமானம். அப்புறம் அடுத்தது அவங்களுக்கு தொழில்னா ஒரு டீச்சர், போலீஸு, இராணுவம், ஒரு பேசக்கூடிய பேச்சின் மூலமாக ஒரு வருமானம். ஏன்னா ஒரு மேடை பேச்சோ இருக்கலாம், அல்லது அது சம்மந்தப்பட்ட விவாதங்கள், இந்த மாதிரி ஒரு பேச்சின் மூலமாக இவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனம், அது சேல்ஸ் அண்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு தரகர் வேலை சொல்லலாம். ரியல் எஸ்டேட்டு, நிலம் சார்ந்த சொத்து சார்ந்த வருமானம் இருக்குது இவங்களுக்கு. ஸோ தாயார் மூலமாக வருமானம் உண்டு, அம்மாவின் மூலமாக வருமானம் இருக்குது. வெளியூரில் தான் இவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். நீர் சார்ந்த துறை மூலம் வருமானம், நெல்ல பால், தயிர், மோர், ஸோ இது சம்மந்தப்பட்ட நீர், இது சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு வருமானத்துறை, இந்த வருமானம் சிறப்பாக அமையும். இவங்களுக்கு அதே மாதிரி அரசு, அரசாங்கம், மருத்துவம், இவற்றில் சார்ந்த முயற்சி உண்டு. அரசு, அரசாங்கத்தில் ஒரு முயற்சி செஞ்சிட்டே இருப்பாங்க. அது சார்ந்த விஷயங்களில் இவங்க முயற்சி இருந்தது சிறப்பு தான். இடம் மாறுதல் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பார்த்திங்களா, அடிக்கடி இடம் மாறுறது இவங்களுக்கு ப்ரமோஷன்லையும் அனுபவத்தையும் கொடுக்கும். அது ஒரு அதிர்ஷ்டமாகத்தான் இவங்களுக்கு இருக்கும்.
இவங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு இருக்கு இல்லையா, சூதாட்டம், அரசு சம்மந்தப்பட்டது, இதில் ஒரு ஆசை, விருப்பம் இதெல்லாம் இருக்கும். இசை, விளையாட்டு இது எல்லாமே இவங்களுக்கு, ஆன்மீகம் இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். இசையில் கூட ஒரு பாட்டு இதெல்லாம் பாடக்கூடியவங்கள தான், கேட்கக்கூடியவங்க தான், அந்த பாட்டை ரசிக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே இருக்கும். ஒரு ஆபரண சேர்க்கை சொல்லுவாங்கள்ல, ஒரு சிலருக்கு தான் அந்த ஆபரணத்தின் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும், இது அவங்களுக்கு இருக்கும். ஸோ மிதுன லக்ன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சீட்டு போடுதல், அப்புறம் நகைச்சீட்டு இது எல்லாமே இவங்களுடைய சேமிப்பு அப்படின்னும் போது இதையெல்லாம் அவங்க செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போது குழந்தைகள் இருக்காங்க, ஸோ அவங்கள கூட பள்ளியை அடிக்கடி மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அப்படி மாறினா நல்லது தான். ஒரே இடத்துல இவங்க இருந்து படிக்கிறத விட மாற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக அவசியமாக இருக்கும். இளைய சகோதரர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், அவங்களுக்குமே அஞ்சல் கல்வி உண்டு அப்படின்னு, உயர்கல்வி உண்டு. உயர்கல்வி ஒரு அஞ்சல் கல்வியை எடுத்து படிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். குழந்தை வெளியூரில் படிக்கிறது சிறப்பு. இவங்களுக்கு முதல்ல கருச்சிதைவு அப்படிங்கிற அமைய வாய்ப்பு இருக்குது, புத்திரதோஷம் இருக்கும். ஸோ பெண்களில் இருக்கும், ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கும். இதெல்லாமே புத்திரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. காதல் இருக்குது இவங்களுக்கு. காதல் இருக்குமான திருமணத்துக்கு பின்னாடி காதல் வரலாம், அல்லது முதல்ல ஒரு காதல் அது ஒரு தோல்வியில் அமைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு காதல் வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லலாம். இல்லை திருமணத்துக்கு பின்னாடி காதல் வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். பூர்வீகத்தில் இருக்க முடியாது, பூர்வீகத்தை விட்டு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை தான் அவங்களுக்கு உண்டாகும். சில விஷயங்களில் அதே மாதிரி சிறிய கடன் இருக்கும். நோய், எதிரி இதெல்லாமே அதிகப்படக்கூடிய வாய்ப்புகள் வர்றதால சிறிய நோய் வரும்போதே நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் அது மாதிரி எடுத்துக்கணும். இல்லைன்னா அதை தீவிரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நம்ம இதில் ஒரு கவனம் செலுத்தணும். நண்பர்கள் எதிரியாக ஆகக்கூடிய வாய்ப்பும், எதிரிகள் நண்பர்களாக இவங்களுக்கு அமைவார்கள். நீர் சம்மந்தப்பட்ட நோய் தான் வரும், நோய், கடன் இதெல்லாமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் முதல்ல அதிலிருந்து ஸோ அதில் தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைச்சி வெற்றியும் இவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. அதே தான் நோயால் இவங்க அவதிப்படுவாங்கன்ட்டு இல்லை. ஃபஸ்ட்டு நோய் வந்துருச்சுன்னு வைங்களேன், அது நல்லான உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிறப்பான வெற்றி, அந்த நோயிலேருந்து விடுபட்டு ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்தவித பிரச்சனையும் அவங்களுக்கு, நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது. அதனால் முதல்ல ஒரு பாதிக்கப்பட்டால் சிறப்புன்னு தான் நினைக்கணும். அதுக்கு அடுத்து வர்றது அவங்களுக்கு சிறப்பானதாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி மனைவி மூலம் ஒரு தொழில் அமையும். ஸோ கூட்டு தொழில் அமையலாம். மனைவி வந்த பின்னாடி தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு. ஆனால் அதே கூட்டு தொழிலில் சில ஏமாற்றங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சில ஏமாற்றம் வரும். அதுக்கு அடுத்தது மேல்நிலைக்கு மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 2 திருமணங்கள் அமைய வாய்ப்புண்டு. ஸோ அதனால் கொஞ்சம் பேச்சுக்கள், ஸோ கணவன் மனைவியுடைய பூசல்கள் அதிக பூசலாகாமல் மீடியமாக, எப்போவுமே நம்ம சில விட்டு கொடுத்து போகிறதால இந்த மிதுன லக்ன ராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே அதிக பேச்சுக்களோ அதிக சண்டை சச்சரவுகள் அவங்களுக்கான பிரிவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸோ நம்ம திருமணத்துக்கு பின்னாடி அதிக இடம் கொடுக்கக்கூடாது. பேச்சுக்களையோ அல்லது விவாதங்களோ இல்லாமல் பார்த்துக்கொள்வது அவசியம். ஸோ இவங்களில் பயணங்களில் அதிக விருப்பம் இருக்கும். கலத்தரம் அப்படின்னும்போது ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவி 2 யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பயணத்தில் ஒரு விருப்பம் இருக்குது. அரசாங்கம், ஆன்மீகம், ஒரு சட்டத்தில் ஈடுபாடு இருக்கும். இவங்களுக்கு குபேர யோகம் உண்டு. குபேர யோகம் அப்படின்னா கண்டிப்பாக ஸோ நிறைய பல கஷ்டங்கள் ஃபஸ்ட்டு வரும். கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு குபேர யோகத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பெரும்பாலும் சில விபத்து, வழக்கு, சர்ஜரி இதெல்லாமே வரும். இருந்தாலும் இதற்கு பின் ஒரு சர்ஜரி நடக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலை, நல்ல ஒரு முன்னேற்றம். ஏன்னா சர்ஜரிக்கான விரயம் போயிடும். அந்த விரயத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு மேன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அதே தந்தையும் அதே மாதிரி சந்திப்பார். வழக்கு, விபத்துக்கள் இவற்றையெல்லாம் சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அதுக்கப்புறம் தான் சந்தித்த பின்னாடி இவங்களுக்கு பெரும்பகுதி ஒரு ஆன்மீகமோ ஒரு நல்ல விஷயங்களோ ஒரு சொத்தோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் 2வது தொழில் அதிர்ஷ்டம் உண்டாகும். ஒரு சின்ன கடையை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கடையை அப்படியே இல்லாமல் கொஞ்சம் பெருசு பண்ணி மறுபடியும் அவங்க அந்த தொழிலை தொடங்கணும். அப்படி மறுபடியும் தொடங்குகிற தொழில் தான் சிறப்பாக அமையும்.
இவங்க விஷ்ணு முருகனுடைய வழிபாடு சிறப்பை கொடுக்கும். தந்தை தொழிலோ அல்லது தந்தைகளால் வருமானம் இவங்களுக்கு உண்டு. ஸோ இவங்க அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரும் புகழும் ஒரு ப்ரமோஷன் திடீர் அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கஷ்டப்பட்டுட்டு தான் அந்த பெரும் பணமானது இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவங்களுடைய பரிகாரம் அப்படின்னும் போது நம்ம எந்த கோயிலுக்கு போனால் ஒரு சிறப்பை நம்ம அடையலாம் அப்படிங்கும்போது, திருவெங்காடு புதனுடைய ஸ்தலம், ஸோ அதுக்கு போகிறது சிறப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு சிறப்பு. ரங்கத்தில் உள்ள ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுவது மிகச்சிறப்பான ஒன்றாகும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.